அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பேச போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களில், சிந்தனைகளில், செயல்களில், நம்முடைய நடவடிக்கைகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்தினா எப்படி நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது புதுசு கிடையாது. இது நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலையும் நடந்த ஒரு விஷயந்தான். அதை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நான் வேலை பார்க்குற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கேன்டீன் இருக்குது. அந்த கேன்டீனில் நான் பொருள் வாங்குறதுக்காக போயிருந்தேன். அப்போ நிறைய பேர் உள்ளே இருந்தாங்க. அப்போ துணி பவுடர் எடுக்கிறதுக்காக, துவைக்கிறதுக்காக, பவுடர் எடுக்கிறதுக்காக அந்த கவுண்டருக்கு போயிருந்தேன். அந்த கவுண்டரில் ஒரு 20-30 பாக்கெட்டுக்கு மேலே இருந்தது. அதை எல்லோரும் எடுத்துக்கிட்டு அது பக்கத்துலேயே ஒரு பாக்கெட் கிடந்தது. அதை யாருமே எடுக்கலை. நானும் அதை ஏன் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்த்தேன். அதில் ஒரு சின்ன டேமேஜ் இருந்துச்சு. அப்போ என்னென்னா, அதில் ரொம்பவும் கிடையாது, லைட்டாக தான் இருந்தது. அப்போ அந்த ஒரு பாக்கெட்டை விட்டுட்டு எல்லாருமே அந்த நல்லா இருக்கிற பாக்கெட்டை தான் எடுத்தாங்க. இது எனக்கு அப்போ அந்த இடத்துல ஓடுற விஷயம் என்னென்னா, எல்லார மாதிரி ஒரே மாதிரி சிந்திக்காமல் கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்கள். எப்படியும் நம்ம வீட்டுக்கு போய் அதை கிழித்து வேறு இடத்துல ஒரு டப்பாலே கொட்டி அதை யூஸ் பண்ண தான் போகிறோம். இப்போ சோப்பாக இருக்கட்டும், பவுடராக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் நான் போய் பயன்படுத்தக்கூடிய பொருள் தான். இப்போ நார்மலாக ஒரு சாப்பிடக்கூடிய பொருள், இப்போ ரொம்ப நாள் பயன்படுத்தக்கூடிய பொருள், ஒரு டப்பா, ஒரு பொருட்கள், இந்த மாதிரியான ஐட்டங்களை இந்த மாதிரியான பொருட்களை நாம் எடுக்காமல் அவாய்ட் பண்ணலாம், இல்லை ரிட்டர்ன் பண்ணலாம். ஆனால் வீட்டுக்கு போனதுமே 2 நாள் 3 நாள் பயன்படுத்தக்கூடிய பொருளை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கியிருப்பாங்க, எவ்வளோ அதுக்காக உழைப்பு போட்டிருப்பாங்கன்ற அதை மதித்து அந்த பொருளுக்கு மரியாதை கொடுத்து அதை யூஸ் பண்ணுங்கள். இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் உங்களோட மனநிலையை மாற்றி நீங்கள் வாழ பழகிங்க. உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இது மட்டும் கிடையாது. இப்போ ஒரு ஜவுளி கடைக்கே போனாலும் அங்கே ஒரு சட்டை உள்ள சாரியை எடுக்க போவாங்க. அங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய துணி இருக்கும். அது எதுவுமே பிடிச்சிக்காது. ஒரே ஒரு சட்டில் ஒரு சாரீ பிடிச்சிருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அந்த பிடிச்ச செட்டோ சாரியோட ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்னதாக கைப்பட்டதுனால ஒரு கரை இருக்கும். அந்த கரைக்காக அந்த துணியை அவாய்ட் பண்ணிட்டு வருவாங்க. நான் என்ன சொல்கிறேன், துணியை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு தடவை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி நீங்கள் அலசி அதை போடத்தான் போகிறீங்க அப்படின்றக்க அதை கொஞ்சம் இடத்துல அந்த நேரத்தில் கொஞ்சம் சிந்திச்சு அந்த உழைச்சவங்களோட மதிப்பு கொடுத்து அதை எடுத்து யூஸ் பண்ண படைக்குங்க. இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் உங்களோட சிந்தனைகளையும் செயல்களையும் நடவடிக்கைகளையும் மாற்றி வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய குறையோ இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.